வணக்கம் சகோ, இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம். இன்னைக்கு டைரக்டர் பாலா டைரக்ஷன்ல ஆக்டர் அருண் விஜய் நடிப்புல ரிலீஸ் ஆன வணங்கான் படம் எப்படி இருக்குன்னு பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் வணங்கான் படத்துடைய கதை என்னன்னு பாத்திரலாம். ஹீரோ அருண் விஜய்க்கு காது கேட்காது, வாயும் பேச முடியாது. ஹீரோக்கு சொந்தம் அப்படின்னு அவருடைய தங்கச்சி மட்டும் தான் இருக்காங்க. ஹீரோ அருண் விஜயும் அவருடைய தங்கச்சியும் ஒரு சர்ச்சு ஃபாதரியார் தான் சின்ன வயசுல இருந்து வளர்த்துட்டு இருக்காரு. ஹீரோ கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடந்தா உடனே தட்டி கேட்பாரு. இப்படி வரிசையா ஒவ்வொரு தப்பு பண்றவங்கள தேடி தேடி அவர் அடிக்க, இப்படியே இவன் அடிதடின்னு சுத்திட்டு இருந்தா சரிப்பட்டு வராது அப்படின்னு ஹீரோவோட தங்கச்சி அந்த சர்ச்சு ஃபாதரும் சேர்ந்து ஒரு ஆதரவற்றோர் இல்லத்துல வாட்ச்மேனா ஹீரோவை சேர்த்து விடுறாங்க. அந்த ஆதரவற்றோர் இல்லத்துல வாட்ச்மேனா சேர்ந்ததுக்கு அப்புறம் அங்க நடந்த ஒரு தப்பை பார்த்து அதை தட்டி கேட்டு 2 பேரு கொடூரமா ஹீரோ கொலை பண்றாரு. எதுக்காக ஹீரோ அருண் விஜய் அந்த 2 பேரையும் கொடூரமா கொலை பண்ணாரு, அப்படி அந்த ஆதரவற்றோர் இல்லத்துல என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் இந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. கதை ரொம்பவே சூப்பராகவும் படத்தை ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் எடுத்திருக்காரு டைரக்டர் பாலா. நீங்க இந்த படத்தை பார்க்க போறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கணும். இது டைரக்டர் பாலாவுடைய படம், அதனால டைரக்டர் பாலாவுடைய படங்கள் எப்படி இருக்குமோ அதே பேட்டர்ல தான் இந்த படமும் இருக்கும் அப்படின்னு அதை மைண்ட்ல ஃபோக்கஸை வச்சுட்டு இந்த படத்துக்கு போங்க. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷன், ஹீரோவையே சுத்தி வந்து லவ் பண்ற பொண்ணு, ஹீரோவோட பாசமான தங்கச்சி அப்படின்னு ரொம்பவே நார்மலா அப்படியே போயிட்டு இருக்கு. செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் தான் படத்துடைய கதைக்குள்ளேயே போறாங்க. முக்கியமா சொல்லணும்னா செகண்ட் ஹாஃப் தான் படத்துடைய கதை அப்படின்னே சொல்லலாம். வழக்கமா பாலா படங்கள்ல ஹீரோஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி ஒரு மூர்க்கத்தனமான ஹீரோவா தான் அருண் விஜய் நடிச்சிருக்காரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஹீரோவோட தங்கச்சி கேரக்டரா பண்ணிருக்கவங்க ரொம்பவே சூப்பரா பண்ணிருக்காங்க. அவங்களுடைய சீன்ல ஒரு அழுகிற காட்சி ஒன்று இருக்கு, அது பார்க்கவே நம்மளையும் கண்கலக வைக்குது. எப்பயுமே டைரக்டர் பாலாவோட படங்கள்ல கிளைமேக்ஸ்ல கண்டிப்பா நம்மள அள வச்சிருவாரு. இந்த படமும் கிளைமேக்ஸ் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ரொம்பவே ஸ்மூத்தா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு நல்ல கிளைமேக்ஸா முடிய வேண்டியது. என் படத்துடைய கிளைமேக்ஸ்லாம் நல்ல கிளைமேக்ஸா, அது வாய்ப்பே இல்லை அப்படின்னு டைரக்டர் பாலா மறுபடியும் கிளைமேக்ஸில் நம்மள பயங்கரமாக கண்கலங்க வச்சுட்டு இப்போ கிளம்புங்க வீட்டுக்கு அப்படின்னு அனுப்பி விட்டுட்டாரு. டோட்டலாக சொல்லணும்னா வணங்கான் படம் சென்டிமெண்ட் ஆக்ஷன் கலந்த ஒரு சூப்பரான படமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படம் பக்கமே வராதிங்க. படத்தை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கண் கலங்கிட்டே தான் வீட்டுக்கு வருவீங்க. அந்த அளவுக்கு எமோஷனல் காட்சிகள்லாம் நம்மள கண் கலங்க வைக்கிற அளவுக்கு இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் வேற ஒரு சூப்பரான படத்தோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம். தேங்க்யூ.